Hi, this is Dr. Usha Nandini, psychiatrist from Tanjavur. நம்ம ஜென்ரலாக ஒரு குழந்தை பிறந்த உடனேயும் ஒரு தடவை பீடியாட்ரிஷன்ட்ட போகிறோம் இல்லை நம்ம தடுப்பூசி போட போகிறோம் அப்படின்னா அந்த குழந்தையோட மைல்ஸ்டோன்ஸை விசாரிப்பாங்க. உங்களோட வில்லேஜ் ஹெல்த் நர்ஸாக இருக்கட்டும், இல்லை பீடியாட்ரிஷனாக இருக்கட்டும், இல்லை கைனகாலஜிஸ்டாக இருக்கட்டும், நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அதை விசாரிப்பாங்க. அப்போ மைல்ஸ்டோன்ஸ்னால் என்ன? ஒரு குழந்தை பிறக்கும்போது அதோட மூளை ஃபுல்லி டெவலப்டாக இருக்காது. நம்ம மனுஷனா எவால்வ் ஆகி, மிருகங்கள்லேருந்து மனுஷன் எவால்வ் ஆகி மனுஷன் 2 காலில் நடக்கணும் அப்படின்றதுனால, அதே மாதிரி இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு செயல்படணுன்றதுனால நம்ம மூளையோட அளவு பெருசாயிடுச்சு. மூளையோட அளவு பெருசானதுனால குழந்தையோட மூளை ஃபுல்லா வளர்ற வரைக்கும் வயிற்றுக்குள்ள வச்சிருக்கணும்னா குழந்தை பிறக்க முடியாம போயிடும்ன்றதுனால நேச்சர் பண்ண ஒரு மெக்கானிசம் தான் 10 மாசத்துல குழந்தை பிறந்துடும். அதுக்கப்புறம் 1 வருஷம் வரைக்கும் அவங்க குழந்தை நடக்கிறதுக்கு ஆகும். ஸோ அப்போ மூளை ஃபுல்லா வளர்றதுக்கு, நரம்பு மண்டலம் ஃபுல்லா வளர்றதுக்கு இந்தந்த நாள் ஆகும். ஸோ அப்போ 1 மாசத்துல ஒரு குழந்தை என்ன பண்ணணும், 6 மாசத்துல ஒரு குழந்தை என்ன பண்ணணும், 1 வயசுல அந்த குழந்தை என்ன பண்ணணும் அப்படின்றத பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த குழந்தைக்கு வளர்ச்சியில ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சு நம்ம அதை சரி பண்றதுக்குரிய முயற்சிகள் பண்ணும்போது குழந்தைக்கு ரொம்ப நாள் பிரச்சனையா ஆகாம நம்மளால தவிர்க்க முடியும். இந்த மைல்ஸ்டோன்ஸை பத்தி நம்ம ஒரு வீடியோவா ஒரு நாள் பார்க்க போறோம். ஸோ நாளைக்கு நம்ம ஆட்டிசம் ரிலேட்டடான சோஷியல் மைல்ஸ்டோன்ஸ்னா என்னன்றதை பார்க்க போறோம். அதை பத்தி நம்ம நாளைக்கு பேசலாம். தேங்க்யூ.